வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் பத்தி ஜாஸ்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எஸ், மார்க்கெட் அப்பு, பேங்க் நிஃப்டி அப்பு, அதே மாதிரி இந்தியா விக்ஸும் அப்பு. இந்தியா விக்ஸ் ஆல்மோஸ்ட் 6 months ஹைல இருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி ஜோஹோ மீட்டிங்ல இந்தியா விக்ஸை பத்தி நிறைய பேசினேன். அன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 240-250 பீப்புள் மெம்பர்ஸ் இருந்தாங்க. அண்ட் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த விக்ஸ் இப்படிதான் ஏற போகுதுன்றது சொன்னது. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னு சொன்னால், விக்ஸும் ஏறி இருக்கு, மார்க்கெட்டும் ஏறி இருக்கு. நாட் ஓன்லி இன் இந்தியா, யூஎஸ்லயும் விக்ஸ் ஏறிட்டு இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று நடக்க போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்ல டென்ஷன் ஆகுது. ஸோ டென்ஷன் ஆச்சுன்னா அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ப்ரோக்ராம் அதை பத்தி கிடையாது. ப்ரோக்ராம் நம்மளோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். சின்ன வயசுல பசங்க அப்பாட்ட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு போவாங்களே, அதே பயம்தான் இன்னைக்கு எனக்கு இருக்கு. 3 மாசம் ரிப்போர்ட் எங்க ஸ்டாஃப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. செப்டம்பர் 16th இருந்து கொடுத்த கால்ஸ். மார்க்கெட்ல நாங்க எதுவுமே பெய்டு கால்ஸ்ன்ற மாதிரி நாங்க எதுவுமே கொடுக்கல. அண்ட் எல்லாருக்குமே தெரியும் நாங்க சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் கிடையாது. இட்ஸ் ஓப்பன் கால் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கோசரம் கொடுக்குறோம், இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் கொடுக்குறோம். ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறோம். நீங்க வாங்கணும் வாங்க வேணான்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 1.5 yearsவே நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல ஸ்மால் கேப், மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் தார்மாரா ரேலி போச்சு. அது எனக்கு தெரியும் மார்க்கெட்ல நாங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணோன்றது. பட் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், சரியா, டிசம்பர், இந்த 4 மாசம் நம்ம எடுத்துக்கலாமே. ஸோ இந்த 4 மாசத்துல மார்க்கெட்ல ஒரு வொலட்டாலிட்டி இருந்துச்சு. எப்பயுமே மார்க்கெட் ஒன் யூனி டைரக்ஷன்ல போகும்போதும் ஹிட் எப்பயுமே இருக்கும். இந்த தார்மாரா அப்படி வொலட்டாலிட்டி இருக்கும் போதும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். அண்ட் அந்த ரிப்போர்ட் தான் உங்களோட பார்வைக்கு நான் வைக்கிறேன். ஏன்னு சொன்னால் எப்பயுமே நம்ம ரிப்போர்ட்ஸ் காட்டும் போதும் 2 விஷயம் தெளிவாகும். ஒன்று, நம்ம போற டைரக்ஷன்ஸ் கரெக்டா பார்த்துக்கலாம். 2வது, இது நான் மட்டும் வச்சுக்கிட்டா வேற விஷயம். பப்ளிக்ல போடும் போதும் அகைன் 2 விஷயம், கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி வரும். அண்ட் இன்னொன்று நாங்க இன்னமும் பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணோன்றது ஆசை இருக்கும். எப்பயுமே நம்மளோட ரெக்கார்ட் நம்ம தான் பிரேக் பண்ணணும். இதுதானே ஒரு சக்சஸ்ஃபுல் ஆளுக்கான பாயிண்டர் வாட். அண்ட் எப்பயுமே மார்க்கெட் லீடர் தனியா தான் இருப்பாங்க. அண்ட் தனியா இருக்கிற ஆள் இன்னமும் பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணும் தான் நினைப்பாங்க. ஆல்வேஸ் வி பிலீவ் நாங்க எங்களோட பெஸ்ட் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோன்றது. இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் பார்க்கலாம். பர்சனலி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்துச்சு. அண்ட் இதே இது உங்க பார்வைக்கு வைக்கிறேன். இந்த செப்டம்பர் 16 இருந்து இந்த மாசம் டிசம்பர் 16 வரைக்கும் நம்ம ஒரு 61 ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். ஒரு சில ஸ்டாக்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் ஆயிருக்கு. என்ட்ரி பண்ணியிருக்கிறோம், எக்ஸிட் பண்ணியிருக்கிறோம், மறுபடியும் ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த 61 ஸ்டாக்ஸ்ல பியூட்டி என்ன ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் 41%, ரைட், நம்ம சொன்ன டார்கெட்டை அச்சீவ் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு 21% அது டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப இது ரெண்டுமே சேர்க்கும் போதும் 62% இன்னைக்கு டேட்ல மார்க்கெட்ல உங்களோட வியூஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னால் ஓப்பனா சொல்லலாம், நீங்க சூப்பர் டூப்பர் சக்சஸ்ஃபுல் பர்சன்றது. இன்னொரு 23%, சரியா, அது நம்ம என்ன லெவல்ல சொன்னோமோ அந்த லெவல்ல தான் ஆடிட்டு இருக்கு. டார்கெட்டுக்கும் போகல, ஸ்டாப் லாஸ்க்கும் போகல. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 85% நம்ம சொன்ன சைட்ல தான் இருக்கிறோம். அண்ட் இட் இஸ் மோர் ஆன் தி சக்சஸ்ஃபுல். 62% அப்சல்யூட் சக்சஸ்ஃபுல். அண்ட் அனதர் ஒரு 23% ஓகே, ஒன்றும் பெருசா நடக்கல. ஃபெயிலியர்னு எடுத்துக்கிட்டா 15% தான். ரைட், வித் திஸ் நம்பர்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ற எக்ஸல் ஷீட்டை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செப்டம்பர் 16 சன் டிவியில 590 சொன்னோம். டார்கெட் சம்வேர் 630 வரைக்கும் நம்ம சொன்னோம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 725 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டார்கெட் நம்ம சொன்ன மாதிரி அச்சீவ் ஆயிடுச்சு. நம்ம டார்கெட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர் வரும்னு சொன்னோம். அக்டோபர் 5th அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அப்படிதான் ஆயிருக்கு. இந்தியா டைரக்ட்ல நாங்க
ஆல்வேஸ் நீங்க வந்து கவனிச்சிருப்பீங்களான்றது தெரியாது, நாங்க டார்கெட் ப்ரைஸ் சொல்லும் போதும் டார்கெட் டைம் ஃப்ரேமும் வந்து நாங்க சொல்லியிருக்கிறோம். டார்கெட் டைம் ஃப்ரேம் கொடுக்கும் போதும் மோஸ்ட் லைக்லி நாங்க வந்து இன்டர்னலா நாங்க வந்து ஸ்டாக்ஸ் பை பண்றோம் இல்ல செல் பண்றோம் சொல்லும் போதும் எப்பயுமே வந்து அந்த டார்கெட் டைம் ஃப்ரேம் வந்து ஒர்க் பண்ணுவோம். ப்ரைஸ் வந்து அச்சீவ் ஆகுதா இல்லையா, நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. சரியா, நாங்களும் அதே மாதிரிதான் ஸ்டாப் லாஸ் வைப்போம். பட் நாங்க 2 விதமான ஸ்டாப் லாஸ் வைப்போம். ஒன்னு ப்ரைஸ் அச்சீவ் ஆகல, இன்னொன்னு வந்து அந்த டைம் ஃப்ரேம்குள்ள ஆக்ஷன் நடக்கலன்னு சொன்னால் அந்த டைம் ஃப்ரேமையும் வந்து ஸ்டாப் லாஸா வச்சிருப்போம். ஸோ அப்ப என்ன ஆகும்னு சொன்னால் உங்களோட ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து கால்குலேட் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். ஒரு 10% வருது, 10% 6 மாசம் கழிச்சு வந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் அதே 10% 1.5 மாசத்துல வருதுன்னு சொன்னால் செம்ம இன்ட்ரெஸ்ட். அதான் வந்து எங்களோட பேசிக்ஸ். இப்போ வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆவரேஜா எங்களது வந்து அபோவ் 7.5% தான் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. செம்ம இல்ல? மிஷன் 1 crore ஆரம்பிச்சப்ப மாசம் 6% பண்றதுக்கான டார்கெட் வச்சு நாங்க ஒர்க் பண்றோம். அச்சீவ் பண்ணுவோமான்றது தெரியாது. இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி கால்குலேட் பண்ணி நாங்க பண்ணது கிடையாது. பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் எவ்வளவு தூரம் சக்சஸ் வரும்ன்றது தெரியாது. இது வந்து ஒரு பயணம். இந்த பயணத்துல எத்தனை பேர் நீங்க கலந்துக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ வாங்க சேர்ந்து பண்ணலான்றதா நாங்க வந்து கோரிக்கை வச்சிருந்தோம். நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. இது இல்லாத இந்த ஜோஹோ மீட்டிங்லயும் வந்து நிறைய பேர் வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல, போன்ல, எங்க கால் சென்டர் நம்பர்ல நிறைய பேர் வந்து இதை பத்தி போன்ல வந்து இதா சாத்தியமா, மார்க்கெட்ல அவங்கவுங்க 18% வருஷத்துக்கு சாத்தியம் இல்லைன்றாங்க, நீங்க வந்து மாசத்துக்கு வந்து 6% சாத்தியமா, நாங்க வந்து சொன்னது வந்து இது சாத்தியம்ன்றது நாங்க வந்து ப்ராமிஸ் பண்ண முடியாது. மறுபடியும் சொல்ற வார்த்தை, நாங்க வந்து இது சாத்தியம்ன்றது ப்ராமிஸ் பண்ண முடியாது. ட்ரை பண்ணலாம், ரைட்? அண்ட் அதுக்கான முயற்சி பண்றோம். அதுக்கான பிராக்டிஸோ இல்ல இதுக்கான ப்ரையர், இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்றது முயற்சி எடுத்தோம். அண்ட் நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. எங்களோட கால்ஸ் நல்லா இருக்கு, டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்குன்றது. இப்போ நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் எனிவே பிட்வீன் 7 to 10% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து அப்சல்யூட். நாங்க வந்து எந்த தேதியில வந்து இந்த வீடியோ போட்டிருந்தோம், அன்னைக்கு ரேட் என்ன இருந்துச்சு அண்ட் டார்கெட் என்ன சொன்னோம், டார்கெட் டேட் என்ன அச்சீவ் ஆயிருக்குன்றது கொடுத்துருக்குறோம். வீடியோ ரெக்கார்டிங்ஸ் ஆன்லைன்ல இருக்கு, அது மாற்ற முடியாது. அண்ட் எஸ், நீங்க வந்து ரெக்கார்டை நீங்க பார்க்கலாம். நெட்வொர்க் 18, ஆல்மோஸ்ட் 18%, எஸ்டிசி இந்தியா 19%, டாடா மோட்டார்ஸ் 9%, 23% இண்டிகோ, ரைட்? நான் வந்து ஜி காலம் நான் படிக்கிறேன். லாஸ் வந்து ஒன்னுல வந்து 9% வந்திருக்கு. யூகோ பேங்க் 9% லாஸ் வந்திருக்கு. ஐஓபிஓ வந்து 8% லாஸ் வந்திருக்கு. ஐஓபி ஆகட்டும் இல்ல யூகோ பேங்க் ஆகட்டும், நாங்க வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணல. ஹோல்ட் பண்ணுங்க 6 months பீரியட்ன்றது நம்ம சொல்லி இருக்கிறோம். அண்ட் இன்னமும் வந்து ஹோல்ட் பண்ணலாம்ன்றதா என் கருத்து. ஓவரால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து சூப்பர் டூப்பரா இருக்கு. ஸோ அந்த ஹைல இருந்து கீழே வந்திருக்கு. பட் ஸ்டில் யூ கேன் கண்டினியூ ஹோல்டிங் இட். இது வந்து என்னோட கருத்து. நீங்க வந்து எவ்வளவு தூரம் வந்து அது ஸ்டாப் லாஸ் இது பண்ண போறீங்கன்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபைனான்ஸ் 10% மைனஸ் வந்திருக்கு. ஸோ இதுல வந்து எடுத்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் வந்து 10% தான் வந்து லாஸ் காட்டி இருக்கு. அண்ட் ஹையஸ்ட் ப்ராஃபிட் நிறைய பச்சை தான் இருக்கு, ரைட்? அண்ட் லைட் பச்சைன்றது டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. பட் டார்கெட் இல்ல, இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அண்ட் எல்லோல போட்டிருக்கிறது வந்து இன்னும் டைம் இருக்கு, மைனஸ்ல இருக்கிறோம், ரைட்? பிங்க்ல கொடுத்திருக்கிறது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது. ஸோ பிங்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. மேக்சிமம் வந்து டார்க் கிரீனா தான் இருக்கு ஆர் லைட் கிரீனா இருக்கு. எல்லோலயும் இருக்கு, பட் அதெல்லாம் வந்து லைட் மைனஸா இருக்கு, ரொம்ப பெரிய மைனஸ் கிடையாது. ஸோ வி ஆர் ஸ்டில் இன் ப்ராசஸ். அது வந்து ஸ்டாப் லாஸையும் ஹிட் ஆகல. இங்க ஹிந்து காப்பர்லாம் வந்து செம்ம ஜாக்பாட்டு. நாங்க வந்து 2 டார்கெட் கொடுத்திருந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து
96ல வந்து எக்ஸிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம். அது ஆல்மோஸ்ட் 21%. ரெண்டாவது வந்து 220 பக்கமா எக்ஸிட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அது வந்து அரௌண்ட் 29% அப்பு. இது வந்து நவம்பர்ல கொடுத்த கால் டிசம்பர் மாசத்துல இருக்கு. இன்னமும் மேலதான் போயிட்டு இருக்கு. பட் நாங்க வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு. இன்னைக்கு 231 233 வரைக்கும் போயிருந்துச்சு. பட் எங்களோட பயணம் முடிஞ்சிருச்சு. வண்டி எங்க வேணா போட்டோம். நாங்க கோயம்புத்தூர்ல இறங்கியாச்சு. அது குன்னூர் போட்டோம், எங்க வேணா போட்டோம். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட்ல வந்து இதுதான் வந்து பேசிக் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு நாங்க விருப்பப்பட்டோம். நீங்க கீழே பாத்தீங்கன்னா நாங்க வந்து டார்கெட் அச்சீவ் ஆனது 41%, இன் ப்ராஃபிட் அது வந்து ஒரு 21%. டார்கெட் போட்டிருக்கோம், இன்னமும் நாங்க புக் பண்ணல. ஸ்டாப் லாஸும் ஹிட் பண்ணல, அது ஒரு 21%. அண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது 15%. இதே இது வந்து நம்ம கிராஃபிக்ஸ்ல வந்து நம்ம கொடுத்துருக்கிறோம். 61% செம்ம ப்ராஃபிட்ல இருக்கும். என்ன நேர்களே, உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் எப்படி இருந்துச்சுன்றது டெஃபினட்டா வந்து கமெண்ட் கொடுங்க. அண்ட் இந்த ரிப்போர்ட்ல வந்து எந்த விதமான ஒளிவு மறைவு கிடையாது. அண்ட் நாங்க எந்த டேட்ல வந்து கொடுத்துருந்தோம்ன்றது வீடியோ கொடுத்துருக்குறோம், டேட் கொடுத்துருக்குறோம். அந்த டேட்டோட வீடியோஸ் நீங்க எடுத்துட்டு போய் பார்க்கலாம். அண்ட் எந்த டார்கெட் வரும்ன்றது நாங்க கொடுத்துருந்தோம். எந்த டேட்ல வந்து டார்கெட் ஹிட் ஆச்சுன்றது நீங்க போய் பார்க்கலாம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து போய் பார்க்கலாம். இது வந்து உங்க பார்வைக்கு வச்சிருக்கிறோம். நீங்க இதை பத்தி கமெண்ட் கொடுங்க. டெஃபினட்டா பயணம் இன்னும் பெருசா இருக்கும். மிஷன் 1 crore சின்ன விஷயம். ஏன்னு சொன்னால் 1 கோடி இன்னைக்கு டேட்ல பத்துமான்றது ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமா இன்னமும் பெருசா வந்து கனவு பார்க்கலாம். அண்ட் கனவை வந்து நினைவாக்கிறதுக்கான என்ன வழிமுறைன்றது அடுத்த கட்டத்துல நம்ம பார்க்கலாம். இது 2023க்கான கணக்கு. 2024ல ஃப்ரெஷ் வீடியோவோட நிறைய ஸ்டாக்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.